வணக்கம். இன்றைக்கி நான் வந்து சீம்பால் செஞ்சுருக்கேன். சீம்பால்னால் உங்களுக்கு தெரியும், மாடு கன்று ஈன்றதுக்கு அப்புறமா முதல்ல கறக்கக்கூடிய பாலை எடுத்து நம்ம அதை காய்ச்சணும். அதை எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி எல்லாருக்கும் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அறுக்கிறேன். உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, அதனால் சும்மா கண்ணிலேயே பார்த்துக்கோங்க. பாருங்கள், கேக்கு மாதிரி நல்லா மென்மையாக இருந்தது. சர்க்கரை தேவையான அளவு போட்டு செஞ்சதுனால பாருங்கள் என்னமா வந்திருக்கு. இது எப்படி செய்யறதுன்னா, நம்ம மாடு கன்று ஈன்றதுக்கப்புறம் முதல்ல கறக்கிற பாலோட சம அளவு சாதாரண மாட்டுப்பால் கலந்துக்கலாம். சீம்பால் அல்லாத மாட்டுப்பால் கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நல்ல இனிப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளோ சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சர்க்கரையை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பாலில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரையை வந்து கரையிற வரைக்கும் பொறுமையாக பாலில் கொட்டி விட்டுட்டு நல்லா வந்து கரையிற வரைக்கும் கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து சுக்கு பொடி, நல்ல 2 பெருவிரல் சைஸ் அளவுக்கு சுக்கு பொடி. உதாரணத்துக்கு 1 லிட்டர் பால் வைக்கிறீங்க அப்படின்னா 2 பெருவிரல் சைஸ் அளவுக்கு சுக்கு எடுத்து அதை நீங்கள் வந்து நல்லா அரைச்சி, முதல்ல கல் வச்சோ இல்லை அம்மி வச்சோ கொட்டி தூளாக்கி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த அரைச்ச சுக்கு பொடியை நல்லா ஜலிச்சிடுங்க. ஜலிச்சிட்டு அதோட பவுடரை மட்டும் சர்க்கரை கலக்கலோடையே சேர்த்து அந்த பவுடரையும் நல்லா கலக்கி விட்ருங்க. ஏலக்காயும் நல்லா பொடிச்சு ஜலிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் இந்த பாத்திரத்தை வச்சு, இந்த பாத்திரத்து மேலே இந்த பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா 10 விசில் விடுங்க. நல்லா வேகணும். பாலுனா நல்ல கெட்டியான பண்டம், நல்லா வேகணும். அதனால் ஒரு 10 விசில் பக்கமாக விட்டுருங்க. நைட்டே நான் செஞ்சுட்டேன். நைட்டு செஞ்சுட்டு அப்படியே குக்கரோடு இறக்கி கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து அதை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கும் பொசு பொசுன்னு இருந்தது. நல்லா வெந்து வந்திருந்தது. இதை பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட்டு. நிறைய கால்சியம் இருக்குது இதில். இந்த மாதிரி இப்போ செஞ்சு நம்ம ஒரு சீரான அளவில் சாப்பிட்ணும். சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நல்ல சத்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி பால் எடுத்து இதை செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கடையில் போய் டக்கு டக்குன்னு நம்மளால் வாங்கி சாப்பிட்ற பண்டம் இல்லை. நம்ம பேக்கரிக்கு போனோம்னா இந்த மாதிரி பண்டம்லாம் கிடைக்காது. இதுலேயே வேறு மாதிரி மாடுலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உணவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து அருமையான சுவையாக இருக்குது. வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.